வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி கேரட் அல்வா செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 கேரட் திருகி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சுகர், ஒரு 1/4 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, நெய், ஃப்ளேவருக்கு ஏலக்காய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான்ஸ்டிக் வானலில் 1 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து 1 கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம எடுத்துருக்கிற கேரட்டை போட்டு வறுத்துக்கலாம். கேரட்டோட பச்சை வாசனை போனால் தான் அல்வா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை கேரட்டில் ஊற்றிக்கலாம். கேரட் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். நடுவில் அப்பப்போ கேரட்டை கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்லா பாலில் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு கேரட்டில் தண்ணி விட்ட மாதிரி தெரியும். பார்த்து பயந்துடாதீங்க. நம்ம கிளறி விட விட நம்மளுக்கு பதம் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது எவ்வளோ தண்ணி விட்டு இருந்தது, இப்போ எவ்வளோ கெட்டியாக வந்துடுச்சு. பதம் இது கரெக்டாக சரியாக போச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.